ஸ்ரீயப்பதியான வேதங்களால் அறியத்தக்கவனான ராம பகவான் ராமனாக வந்து பிறக்க அவனை அறிவிக்கின்ற அந்த வேதங்களே ராமாயணமாக வந்தது. வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேதசாதாசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா அப்படின்னு 4 வேதமும் தான் ராமாயணம். வால்மீகி ராமாயணத்துக்கு அத்தனை சக்தி. வால்மீகி ராமாயணத்துக்கு அத்தனை சக்தி. கை ரேகைகள்லாம் மாறும். துஷ்ட கிரக தசாபுக்திலாம் நடந்த அந்த ரேகைகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, நம்மளுடைய ஜாதகத்துல என்ன தசை நடக்கிறதோ அதுக்கு தகுந்தாமதான் ரேகை மாறும். 5 வருஷம் 7 வருஷம் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை. அதுல ஏதாவது பாதகமான தசைகள் இருந்ததுன்னா இந்த ராமாயணத்தை சிரவணம் பண்ணினா அதனுடைய அழுத்தமே குறையும் நன்னாவே. இதெல்லாம் நிரூபிச்ச ஒரு விஷயங்கள். ராமாயணத்துக்கு அத்தனை மகிமை. பிரார்த்திதாம்ச்ச வரான் சர்வான் பிராப்னுயா திகராகவாத் அப்படிங்கிறார் வால்மீகி. நாம என்ன பிரார்த்திக்கிறோமோ அதை பகவான் ராமபிரான் கொடுக்கிறான். எப்ப கொடுக்கிறான்? சொர்க்கத்துல கொடுக்குறானா, பரலோகத்துல கொடுக்குறானா, ஜன்மாந்தரத்துல கொடுக்குறானா? இல்ல, இப்ப நாம வாழற காலத்திலேயே பகவான் கொடுக்கிறான். அவ்வளோ சக்தி உடையது இந்த ராமாயணம். ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், ராமாயண இந்த 4 எழுத்தும் 4 வேதம். ரான்னா ருக்வேதம், மான்னா சாமவேதம், யான்னா யஜுர்வேதம், நா அப்படின்னா அதர்வண வேதம். ஆனா நாம பேசும்போது ருக்யஜு சாமா அப்படின்னு தான் சொல்றோம். இங்க அப்படி இல்லை. இங்க எப்படி இருக்குன்னா ருக்வேதம், சாமவேதம், யஜுர்வேதம் அப்படின்னு இருக்கு. இந்த முறை இது கரெக்டா அது கரெக்டான்னா ரெண்டையுமே வேதம் சொல்றது. ரிச்சோ யஜூகும் ஷிசாமானி அப்படிங்கிறது ஒரு இடத்துல, ரிச்சசாமானி யஜூகும் ஷி சாஹிஸ்ரீ ரமிருதா சதாம் அப்படின்னு இன்னொரு இடத்துல சொல்றது. வேதத்திலேயே 2 இடத்துல வரும்போது ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் அப்படின்னு சொல்றது. ருக்வேதம், சாமவேதம், யஜுர்வேதம் அப்படின்னு சொல்றது அந்த முறைப்படி அமைஞ்சது. இது வேதங்களாலதான் பகவான ஒருத்தன் அறிய முடியும். அவனை வேதங்களால் அறிய வேண்டிய பரமாத்மா ஸ்ரீயப்பதியான பகவான் ராமனாக வந்து பிறக்க அவனை அறிவிக்கின்ற வேதமானது ராமாயணமாக வந்தது. வால்மீகி முகேன். இந்த வால்மீகி ராமாயணம் பண்ணினார் அப்படின்னு நாம சொன்னாலும் அவர் அதை ஒத்துக்கல. இப்ப நான் உபன்யாசம் பண்றேன், மைக்ல கேட்கிறேன், செல்லுல கேட்கிறேன். இந்த ஸ்பீக்கர் உபன்யாசம் பண்றதுன்னு யாராவது சொல்லுவாளா? இல்ல இந்த செல்லு உபன்யாசம் பண்றது அப்படின்னு யாராவது சொல்லுவாளா? அதுல அது சப்தம் கேட்டாலும் தீட்சிதர் உபன்யாசம் பண்றார் அப்படின்னு தானே சொல்லுவா. அது மாதிரி வால்மீகி வாக்க வழியாக இந்த ராமாயணம் வந்தாலும் வேத பிராச்சேதசாதாசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா அப்படின்னு அதுக்கு ஒரு மகிமை. அதனால இதை பாராயணம் பண்ணினா 4 வேதத்தை பாராயணம் பண்ணினா மாதிரி. அதனாலதான் கும்பாபிஷேகம், இந்த நவமி உற்சவங்கள் இத்தியாதி காரியங்கள்ல பெருமாள் கோவில்ல அதை விட பாராயணம் பண்ணுவா. இல்ல அதை விட ஆச்சரியம் சொல்றேன். நாமளாவது நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல ஒரு சம்பிரதாயம் இல்லைன்னா ஆயுஷ் ஹோமம் பண்ணினா அப்புறம் சஷ்டத்தை குறித்து தான் ஹோமமே. ஆயுஷ் ஹோமம் பண்ணிட்டா அதுக்கப்புறம் எப்போ ஹோமம் பண்ணோம்னா சஷ்டத்தை பூர்த்தி தான். அன்னப்பிராசனம்னா அது பிண்ட பிரதானம் தாங்கிற மாதிரி. அது மாதிரி கிடையாது. கேரளாவில் கவனிச்சேன்னா வருஷம் பண்ணுவாவா ஆயுஷ் ஹோமம். அதுல இன்னொரு விசேஷம் சொல்றேன். கேரளா முழுக்க ஃபுல் கேரளா குக்கிராமத்துல கூட ஆடி மாசம் வந்தா இந்த ராமாயண பாராயணம் நடக்கும். அதுக்கு கர்க்கடக மாசம்னு பேரு. இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, பெருமாள் கோவில்ல ராமாயண பாராயணம் பண்ணுவா அப்படித்தானே? அப்படி கிடையாது.
சிவன் கோவில்ல பண்ணுவா, பகவதி கோவில்ல பண்ணுவா, சாஸ்தா கோவில்ல பண்ணுவா, கணபதியாம் கோவில்ல பண்ணுவா. இது வேதம். இது நான் ராமாயணம்னு கதையா சொன்னாலும் இது வேதமா இருக்கிறதுனால, வேதம் எல்லா தெய்வத்துக்கும் பொதுவா இருக்கிறதுனால எல்லா கோவில்லையும் இந்த ராமாயண பாராயணம் நடக்கும். ராமாயண பாராயணத்தை இப்ப நம்ம கோவில்ல ராமர் இந்த சந்நிதியில உட்காந்து ராமாயண பாராயணம் பண்ணினா என்ன சார் அதற்கு பலன் அப்படின்னா, எனக்கு பலன்கிறது 2ஆம் பட்சம். வால்மீகி சொல்றார் பலம் விஷ்ணு பிரவர்த்ததாம்ங்கிறார். நீங்க இந்த கோவிலை தேடின்னு வர்றது இங்க வந்தா நம்ம கஷ்டம் போகுங்கிறதுக்கு தானே. அந்த சுவாமிக்கு அந்த சக்தி இருந்தா தானே. சக்தி எதனால வரும்? சிலைய வெடிச்சத்தினால சக்தி வந்துருமா? பூஜையினால வரும், மந்திரத்தினால வரும், அன்புனால வரும், அல்லது மந்திரத்தினால வரும். இந்த ராமாயணம் மந்திரமா இருக்கிறதுனால பகவானுக்கு இது சக்தி கொடுக்கறதா அமையறது. இதெல்லாம் விசேஷத்தோட இந்த ராமாயணத்தை வால்மீகிய பண்ண சொல்றார் பிரம்மா. வால்மீகி பட்ட கவலைக்கெல்லாம் பிரம்மா பதில் சொல்றார். உங்களுக்கு ராமாயணம் முழுக்க தெரியும், உங்க வாக்குல ஒரு வார்த்தை கூட பொய் வராது, நீங்க சொல்றதே வேதமா அமையும், உலகம் உள்ள பரியந்தம் இந்த ராமாயணம் இருக்கும். இத்தனை மேலொப்பம்னு சொல்லுவோம். அந்த காலத்துல ஒருத்தர் எழுதி கொடுத்தா அவர்களை மட்டும் நாம் இப்ப இந்த பேங்க்ல எல்லாம் வந்து சாட்சி கைது போட சொல்றான் முதல்ல, அது மாதிரி அந்த காலத்துல அவரை மட்டும் நாம நம்பாம இன்னொருத்தரை நம்புறதுக்கு ஒரு கைது போட சொல்றோம் பாருங்க. அது மாதிரி இந்த வால்மீகிக்கு பிரம்மா வாலண்டரியா வந்து நான் போடுறேன்னு கழித்து, உன்னோட ராமாயணம் இப்படி இருக்கும் அப்படின்னு நான் உனக்கு கேரண்டி தரேன் அப்படிங்கிறார். அதனாலதான் யார் ராமாயணம் பண்ணினாலும் வால்மீகிக்கு ஒரு நமஸ்காரம் பண்றது இல்ல, வால்மீகி ராமாயணத்துக்கு கிட்ட என் ராமாயணம் வரவே வராதுன்னு. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு அறிவின்மையால ஒரு விஷயத்தை பேசினா நஷ்டம் நமக்கு தான். அறியணுங்கிறது தான் விஷயம். கம்பேரிசம்ங்கிறதே உயர்வு தாழ்வுக்கு இல்லை, எதுல பெரிய விஷயம் பொதிஞ்சிருக்குங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணுங்கிறது தான். இப்ப கம்பராமாயணம் வசத்தியா வால்மீகி ராமாயணம் வசத்தியா இப்படி எல்லாம் ஆர்கியூமெண்ட் எல்லாம் பண்ணுவா. அவா அப்படியே இருக்கட்டும், அவா கிட்டயே நான் போடல. இதுல கம்பர் என்ன சொல்றார், தன் ராமாயணத்தை பத்தி அவர் என்ன சொல்றார், வால்மீகி ராமாயணத்தை பத்தி என்ன சொல்றார் அவர் அப்படின்னா, வால்மீகி ராமாயணத்தை பத்தி சொல்றார், வாங்கரும் பாதம் நான்கும் வகுத்த வான்மீகி என்பான் தீங்கவிச்செவிகள்ளார தேவரும் பருகச் செய்தான் ஆங்கு அவன் மகிழ்ந்த நாட்டை அன்பனும் நரவம் மாந்தி மூங்கையான் பேசலுற்றான் என மொழியலுற்றேன். மாற்ற முடியாததான பதங்களை உடையதுன்னு அர்த்தம். வாங்க அரும் அப்படின்னு இந்த மாற்ற முடியாததான பதம்ங்கிறது வேதம் தான். வேதம் இருக்கு பாருங்க, வேதத்துல இடைச்செறிகளே கிடையாது. உலகத்துல உள்ள எல்லா புஸ்தகத்திலையும் இடைச்செறிகள் இருக்கும், வேதத்துல இடைச்செறிகளே கிடையாது. நீங்க இந்த ஊர்ல ஒருத்தரை வேதம் படிச்சவரை கூப்பிட்டு புருஷ சூக்தம் சொல்ல சொல்லிவிட்டு நீங்க நேர போய் காஷ்மீர்ல புருஷ சூக்தம் சொல்ல சொன்னா ரெண்டும் ஒன்னாதான், ரெண்டுலயும் வித்தியாசமே இருக்காது. உலகம் முழுக்க யார் சொன்னாலும். ஏன் அப்படின்னா அந்த அமைப்பே அது மாதிரி, அதுல கொண்டு நீங்க இடைச்செறிகள் பண்ண முடியாது. அது மாதிரி இந்த வால்மீகி ராமாயணம் வேதமே ராமாயணமா வந்திருக்கிறதுனால வேதத்தோட சக்தி முழுக்க அந்த ராமாயணத்துக்கு உண்டு. ரெண்டாவது, தேவரும் பருகச் செய்தார். ராமனை பத்தின கதை ராமாயணம். ராமனை பத்தின கதையை வால்மீகி சொல்லும் போது அதுல உண்மையா பொய்யா, அது சரியா தவறா அப்படிங்கிறத யார் சொல்ல முடியும்? இப்ப என்னை பத்தி ஒருத்தர் சொல்றார், அவர் சொல்றது ரைட்டா தப்பாங்கிறத நான் தான் சொல்ல முடியும். அது மாதிரி ராமனை பத்தின சரித்திரத்தை கதையை பத்தி
இது உண்மையா பொய்யா? இன்னைக்கு ஏகப்பட்ட விஷயமே அப்படி திரிக்கப்பட்டது தானே. இந்த வரலாறுகள்லாம் இருக்கு பாருங்க, எல்லாம் பொய். இந்த உண்மையை தேர்றதே கஷ்டமாயிடுது. இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, எல்லாத்திலையும் பூந்து குழப்பி வச்சிருக்கான், ஒண்ணு மிச்சம் இல்லாம. எங்கேயாவது 1990 முன்னாடி அல்லது 1880 முன்னாடி இந்த மெக்காலய வரத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஓலைச்சுவடி இருந்தா அதுதான் உண்மை. எல்லாம் கலப்பு, அவ்வளோ ஃப்ராடு. உண்மை அப்படிங்கிறது தேட வேண்டியது. இப்ப ராமரோட கதையை பத்தி வால்மீகி சொல்லுவது ராமரே கேட்கிற மாதிரி அமையறது. இந்த கதை அமைப்பே மேல அப்படிதான் வரப்போறோம். லவகுஷர்கள் சொல்லி ராமர் கேட்கிறார். ஏதாவது ஒரு இடத்துல வால்மீகி தப்பா சொல்லி இருந்தா ராமர் கூப்பிட்டு சொல்லுவார், இது தப்பு அப்படின்னு. அப்படி ஒரு இடத்துல கூட இல்ல. ராமர் என்ன சொல்றார், இந்த ராமாயணத்தை கேட்கறது எனக்கே க்ஷேமமா இருக்குங்கிறார். மமாபித பூதிகரம் பிரபக்ஷதே அப்படிங்க போறார். எல்லாம் மேல ஆச்சரியமான விஷயம். சுயபுராணத்தை கேட்கறதுக்கு பிடிக்கும் யாருக்குமே. சுயபுராணத்தை கேட்கறதுக்கு கேட்டா க்ஷேமமா இருக்குன்னு ஏதாவது உண்டோ? ராமாயணம் எனக்கே க்ஷேமமா இருக்குங்கிறார். அப்ப இது மந்திரம், இது வேதம். அப்பேற்பட்ட மகிமை உடைய ராமாயணத்தை நான் படிச்ச யார்? கம்பர் சொல்றார். ஏன்னா ரொம்ப பேர் கம்பர் சுயமாலாம் எழுதவே இல்லை, வால்மீகிய படிச்சுட்டு தான் எழுதுறார். இது கம்பரே சொன்ன வார்த்தை. ஆங்கு அவன் மகிழ்ந்த நாட்டை அன்பெனும் நரவம்மாந்தி மூங்கையான் பேசலுற்றான் என மொழியலுற்றேன். அப்படி ராமரை அனுபவிச்ச வால்மீகி ராமாயணத்தை மகான்கள் சொல்லி கேட்டு எனக்கும் ராமாயணம் பண்ணணுங்கிற ஆசை வருது, எனக்கும் ராமனை பத்தி பேசணுங்கிறது. வால்மீகி எங்க, நான் எங்க? ஆனா என் மனசுல ஆசை வந்துருச்சு, அதனால நான் ராமாயணம் பண்றேன். என் ராமாயணம் எப்பேற்பட்டது அப்படின்னா, நரவம்மாந்தி மூங்கையான் பேசலுற்றான் என மொழியலுற்றேன். ஒரு பிறவியில பேச சக்தி அற்றதான ஒருத்தர், பேச்சு இல்லாதவர், ஊமை. அவர் நார்மலா பேசினா நமக்கு புரியுமோ? அதுல பழக்கம் உள்ளவாளுக்கு தான் அது புரியும். அவர் மேல ஏதோ ஒரு பார்ட்டியில கலந்து ட்ரிங்க்ஸை வேற சாப்பிட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்க. அவர் வாயிலேருந்து வர வார்த்தை எவ்வளவு உளறலா இருக்கும். இவ்வளவு கடுமையா கம்பர் சொல்றார். கல்ல குடிச்சுட்டு ஊமை பேசினா எப்படி இருக்குமோ அது மாதிரி நான் பேசுற ராமாயணம் தான். இங்க எது கல்லுன்னா ராம பக்திங்கிற கல்லு. அதாவது ஒரு அன்பு, ராமன் மேல உள்ள அன்பு, அந்த பக்தியினால இந்த ராமாயணத்தை நான் பேசுறேன். இப்படி எல்லாம் கம்பர் சொல்றார். அப்பேற்பட்ட ஒரு மகிமை உடையது வால்மீகி ராமாயணம். வால்மீகி ராமாயணத்தை பிரம்மா சொல்லி வால்மீகி பண்ணி அந்த ராமாயணத்துல உள்ள அதை அனுபவிக்கிறார். பொதுவா இந்த கோவில்ல எல்லாம் பார்த்தேன்னா திரையை போட்டுட்டு அலங்காரம் பண்ணுவா அர்ச்சகால். எந்த கோவில்லையுமே அலங்காரம் பண்ணின உடனே திரையை திறக்க மாட்டா, பின்னாடி நின்று ஒரு தடவை பாப்பா, சரியா இருக்கா, இந்த அலங்காரம் கரெக்டா இருக்கா அப்படின்னு ஒரு தடவை பாப்பா. அவளுக்கு திருப்தி வந்தாதான் கதவை திறப்பா. அவளுக்கு திருப்தி வராம அந்த கதவை திறக்க மாட்டா. அது மாதிரி தான் பண்ணின வால்மீகி ராமாயணத்தை வால்மீகி பார்க்கிறார். இது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, சமுத்திரம் காமார்த்த குண சம்யுக்தம் தர்மார்த்த குண விஸ்தரம் சமுத்திரமிவ ரத்னாட்யம் சர்வஸ்ருதி மனோகரம். யார் என்ன விரும்புகிறார்களோ அதை கொடுக்கக்கூடியதா இருக்கு. ஒரு குடும்பத்துல நடக்கிற கதையா இருக்கு. கொஞ்சம் உன்னிச்சு கேட்டோம்னா தர்மார்த்த குண விஸ்தரம், இதுல உள்ள தர்மங்கள் புரியறது. மனித சமூகத்துக்கு தேவையான தர்மங்கள் இதுல பொதிஞ்சு கிடக்கு. இன்னும் கொஞ்சம் நாம அத ஆழ்ந்து கவனிச்சோம்னா
ராம குணங்கள் தெரியறது, தத்துவங்கள் தெரியறது, பிரம்ம தத்துவம் புரியறது. இதுல எந்த அளவுக்கு நாம கிட்டக்க போறோமோ அந்த அளவுக்கு நமக்கு புரியறது. அதுக்கு உதாரணம் சொன்னால் சமுத்திரம் இவ ரத்னாட்யம்னா, ஒரு மாபெரும் கடல் இருக்கு, கடல்ல இன்னது இல்லைன்னு நீங்க ஏதாவது சொல்ல முடியுமோ? கடலை யார் எப்படி அணுகுகிறார்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன் கிடைக்கும். இப்படி கடல் கரையில ஓரமா நின்னா ஜில்லுன்னு காத்து வரும், மனசுல உள்ள தாபம் போகும். அது மாதிரி இப்படி பிரதட்சணம் பண்ணிட்டே இருக்கிறதே ஓரமா நின்று கேட்டுட்டு போனான்னு வச்சுக்கோங்க, 10 நிமிஷம் கேட்டாலும் மன சாந்தியா இருக்கும். கொஞ்சம் கடல்ல இறங்கி ஸ்நானம் பண்றதை எடுத்தோம்னு பார்த்தோம், அந்த மணல்ல பார்த்தோம்னா இந்த சோழி எல்லாம் கிடைக்கும். கொஞ்சம் கடல்ல இறங்கி உள்ள போனோம்னா சங்கல்லாம் கிடைக்கும். இன்னும் ஆழமா போனோம்னா வலம்புரி சங்கல்லாம் கிடைக்கும். இன்னும் நடுக்கடலுக்கு கவச்சம் போட்டு இறங்கினோம்னா முத்து குளிக்கலாம், ரத்தனங்கள்லாம் கிடைக்கும். அத்தனை ரத்தனமும் சமுத்திரத்துலதான் இருக்கு. நம்ம போட்டுக்கிற ரத்தனங்கள் எல்லாம் சமுத்திரத்துலதான் இருக்கு. சமுத்திரம் இவ ரத்னாட்யம் அப்படிங்கிறார். அது மாதிரி நீங்க ஓரமா நின்று கேட்டா அது ஒரு பலன். கொஞ்சம் ஓரத்துல 1/2 மணி நேரம் உட்கார்ந்துன்னு கேட்டா ஒரு நாள் வந்துட்டு போனா அது ஒரு பலன். தினமே வரது அப்படின்னு தீர்மானம் பண்ணி வந்து கேட்டா அது ஒரு பலன். தூங்காம கேட்டா அதை விட பலன். நடுப்புல தூங்காம உன்னிச்சு அப்படியே மேல ராமரை பத்தி என்ன சொல்ல போறா, ராமரை பத்தி என்ன சொல்ல. தூக்கம் வர்றதுக்கு காரணமே நமக்கு அது உள்ள இறங்காததுதான் காரணம். நமக்கு அதுல பற்றுதா தானா நமக்கு தூக்கம் வராது. வம்புக்கு தூக்கம் வருதா? நமக்கு வம்பு அடிச்சா ஏதாவது தூக்கம் வருதா சொல்லுங்க? சம்பந்தமே இல்லாத விஷயத்த ராத்திரி முழுக்க பேசிட்டு. இதுல வயத்திரைச்சல் என்னன்னா, நமக்கு அத்தனை பிரச்சனை இருக்கு, இன்னொருத்தர பிரச்சனையை கேட்கறதே அவ்வளோ உற்சாகமா இருக்கு. இந்த கிராமத்துல தவக்கலைய பாம்பு பிடிச்சிரும். பிடிச்சுட்டா அதை கொஞ்சம் கொஞ்சமா பின்பகுதியிலேருந்து முழுங்கறத உடனே பாம்பு முழுங்காது. கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் அதை முழுங்கிறது. இந்த தவக்கலை ஜம்ப் பண்ணிட்டே இருக்கும். இதுக்கு மத்தியில தவக்கலைக்கு முன்னாடி ஒரு கொசு பறந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், டபார்னு அதை பிடிச்சி நக்குது. இதுவே உள்ள போயின்னு இருக்கு. இதுவே பாம்புனுடைய வாயில போடுறது. இதோட சிரமத்துல அதுக்கு கொசு வேற தேவைப்படுறது பாருங்க. அது மாதிரி நாம இருக்கிற ஒரு பிரச்சனையில நமக்கு வம்பு வேற தேவைப்படுறது. நம்ம பிரச்சனையை நினைச்சாலே ராத்திரி தூக்கம் வர மாட்டேங்கிறது. இது எப்படி தீர்க்கணும்னு, இந்த தூக்கம் இல்லாம ஆழ்ந்து ராம குணங்களை அனுபவிச்சா கண்ணுல கண்ணீர் வரணும். ராம குணம் அது மாதிரி. இப்படி ஒரு மனுஷன் இருக்க முடியுமா? வால்மீகி முழுக்க முழுக்க மனிதனாவே தான் காமிச்சுன்னு போறார். இந்த எந்த இடத்துலயுமே தெய்வீக தன்மையை அவர் பிரகடனப்படுத்தவே இல்லை. இல்லாம இல்லை, இருக்கு. ஆனா அவர் பிரகடனப்படுத்தல. ஏன்னா ராமர் மாதிரி இருக்கணும்னா ராமர் தெய்வையா இருந்துருவார், நாம இருக்க முடியுமான்னு ஒரு வார்த்தை கேட்டுருவா. அப்படி இல்ல, ராமர் மனிதனாக இருந்தார். நேற்றைய தினம் சொன்ன மாதிரி வசிஷ்டர் சொல்றார், நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ ராமான்னு. இன்னைக்கு உலகம் எப்படி இருக்கு? பொண்டாட்டி செத்தா புது மாப்பிள்ள அப்படின்னு ஒரு வச்சனம் உண்டு, தெரியுமா உங்களுக்கு? இதுல ஏதோ 25 வயசு 30 வயசுல பொண்டாட்டி காலமாயிட்டா கல்யாணம் பண்ணிட்டான்னா நியாயங்களாம். 55 வயசுல பண்ணிக்கலாம். ஏதாவது கல்யாணம் பண்ணிட்டா போறவங்க கேட்டா அவன் சொல்ற வியாக்கியானம் இருக்கு பாருங்க, துணைங்கிறான். என்ன அப்படி இருக்கு? இதுல ஒரு பெண்ணை கூட கண்ணை நிமிர்ந்து பார்க்க மாட்டார் ராமன். ராம பரதாராம்ச்ச சற்றுபியாம் அப்படி பசியதி. குத்து கவனிச்சு பேச மாட்டார் ராமபிரான், சாதாரணமா பேசுவார். அப்படிதான். இதெல்லாம் ரொம்ப ஆத்ம குணங்கள், ரொம்ப உயர்ந்த குணங்கள். இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்த்தாலே பிரமிப்பா இருக்கும். அது மாதிரி ஒரு உயர்ந்த அவதாரம் ராமாவதாரம். இது மாதிரி எல்லாம் நாம் இருக்கணுங்கிறதுக்கு தான் ராமச்சரித்திரமே. ராமர் மாதிரி குணங்களோட இருக்கணும் அப்படின்னு. அது ராம பக்தியினால சித்திக்கும். இந்த ராமாயணத்தை பண்ணிட்டு இதை யாருக்கு உபதேசம் பண்ணலாம்? ஏன்னா வித்தைக்கு பொறுத்த பரியந்தும் ஹிந்து மதத்துல, சனாதன மதத்துல
படிச்சுட்டு அதை இன்னொருத்தருக்கு வாழ்நாள்ல சொல்லி கொடுத்துட்டு போயிடணும். சொல்லி கொடுக்கலன்னா அவன் பிரம்மராட்சசா பிறப்பான். இது ஒரு தர்மம். இது உனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்ததுனால உங்ககிட்ட அந்த அறிவு வந்தது. நீ 10 பேருக்கு சொல்லி கொடுக்காம போயிட்டேன்னா அது தப்பாவம். அது அதுலயும் ஒரு விசேஷம் நான் நினைச்சு பார்ப்பேன். இந்த படிப்பு சொல்லி கொடுக்கறதோ, வைத்தியம் பண்றதோ, ஜோசியம் சொல்றதோ, இது எல்லாமே ஃப்ரீ இந்து மதத்துல. படிப்பு சொல்லி கொடுக்கறதுக்கு பணம் வாங்கக்கூடாது. 1 ரூபா கூட ஃபீஸ் கிடையாது. சாப்பாடு போட்டா பணம் வாங்கக்கூடாது. அன்னதானம், வித்யா தானம் அப்படின்னு தான் சாஸ்திரம். இது ரெண்டும் தானமா தான் பண்ணணும். கலியோட ஒரு கோரத்தை பாருங்கோ, கலியுகத்தோட ஒரு வேகத்தை. இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிசினஸ் எதுன்னா இந்த ரெண்டும் தான். ஒரு ஸ்கூல் காலேஜ் கட்டினா பரம்பரையா சௌக்கியமா இருக்கலாம். ஒரு ஹோட்டல் வச்சா 200% லாபம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். இது ரெண்டும் நம்ம சாஸ்திரங்கள் தானமா பண்ணணுங்கிறது. சொல்லி கொடுத்துடணும். சில பேர் நினைப்பா நம்ம சொல்லி கொடுத்தா நம்மளை விட அவன் பெரிய ஆளாய், அது அல்ப புத்தியன். இவங்கோ அறிவு வேற, அதிர்ஷ்டம் வேற. ஒருத்தரோட அதிர்ஷ்டத்தை ஒருத்தர் புடுங்கவே முடியாது. நமக்கு வரணுங்கிறது எப்படி இருந்தாலும் வரும். நம்மளை தேடின்னு வருவான். நம்ம நினைச்சுக்கிறோம் நாம சொல்லி கொடுத்தா நமக்கு போயிடுமோ அப்படின்னு. போகணும்னு இருந்தா எப்படி இருந்தாலும் போயிடும். இதெல்லாம் அனுபவத்தினாலதான் இதை புரிஞ்சுக்க முடியும். படிப்பு சொல்லி கொடுக்கணும். இதை யாருக்கு சொல்லி கொடுக்கலாங்கிறத வால்மீகி ஆசிரமத்திலேயே ராமனுடைய குழந்தைகள் வளர்றார். இது உத்தரகாண்டத்தோட சரித்திரம். ராமர் சீதையை தியாகம் பண்ணினாரா பண்ணலையா இப்படி உள்ள ஒரு கேள்வி வரும்போது இதுக்கு பதில் சொல்ல முடியாது. ராமர் சீதையை தியாகம் பண்ணல அப்படின்னு சொன்னா குசலவர்கள் எப்படி வால்மீகி ஆசிரமத்துக்கு வந்தார்கள்? குலகுரு வசிஷ்டர் தானே, அவர்கிட்ட தானே படிக்கணும். இஞ்சியே வந்தார்கள் அவர்கள் அப்படிங்கிற கேள்வி வரும். ஃபர்ஸ்ட். 2வது, ராமர் சீதைய தியாகம் பண்ணினது சீதை மேல சந்தேகத்தினாலயான்னா கிடையாது. இத ராமரும் சொல்றார், சீதையும் சொல்றார். சீதை சொல்றா என் மேல ராமனுக்கு 1% கூட சந்தேகம் கிடையாது. மேல கதையை கேளுங்க, அப்பதான் புரியும். இத நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். வாதி பிரதிவாதிக்குள்ளதான் வழக்கே தவிர 3வது மனுஷனுக்கு எந்த அளவு சம்பந்தப்படலாமோ அந்த அளவு தான் சம்பந்தப்படலாம். இன்னைக்கு உலகத்துல உள்ள பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் அமெரிக்கா மாதிரி நடந்துக்கிறதுனாலதான். அவனுக்கும் பிரச்சனை என்ன, அவன் தானே தீர்மானம் பண்ணணும். அத இப்ப நான் கதை சொல்றேன் 2 மணி நேரம். 2 மணி நேரம் எப்படி தீட்சிதர் நீங்க கத்தரேன், தொண்டையெல்லாம் வலிக்குமே, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாச்சே அப்படி நீங்க சொல்லணுமா நான் சொல்லணுமா? நான் கத்துறேன் எனக்கு தொண்டை வலிக்கிறது அப்படின்னு நான் தான் சொல்றேன். எனக்கு வலிச்சா நான் தான் சொல்லணும். நான் சொல்றேன் எனக்கு வலிக்கலங்கிறேன். 2வது, எனக்கு இது மாதிரி பிரவச்சனம் பண்ணாம ஒரு நாள் இருக்கிறது தான் போர் அடிக்கும். கதை சொல்லாம இருக்கிறது தான் அது வீண் தினமா தோணும், வியர்த்தமா போனதா தோணும். பகவத் குணம் அப்படிங்கிறது அப்படி ஒரு அந்த காலத்துல எல்லாம் பார்த்தேன்னா நம்ம பாட்டி தாத்தா இப்ப இதெல்லாம் சொன்னாதான் புரியும். அவ நித்தியப்படி ஸ்நானம் ரொம்ப ஜபங்கள்லாம் பண்ணுவா. ஏதாவது ஜோரம் தலைவலி வந்ததுன்னா டாக்டர்கிட்ட கொண்டு காமிச்சா குளிக்க கூடாதுன்னு முதல்ல அதை தான் சொல்லுவார். நல்ல ஆச்சாரமோ. அதே டாக்டரே உடம்பு ரொம்ப சூடா போச்சுன்னா உடம்புல தண்ணியை ஊத்தும்பா. நம்ம கிராமங்கள்ல ஜுரம் வந்தா முதல்ல குளிச்சுட்டு வந்துருவா. அப்பதான் உடம்பு சமமாயிக்கும். அது ஜுரம்ங்கிறது உள்ள ஒரு வைரல் பாக்டீரியா இன்ஃபெக்ஷன். குளிக்கிறது அப்படிங்கிறது ஒத்துண்டா குளிக்கலாம். அதுக்காக எல்லாரும் ஜுரம் வந்து வாழலாம் குளிக்கணும்னு சொல்லல. எனக்கு பிரச்சனை, எனக்கு சிரமம், பாட்டி தாத்தா எல்லாம் இருக்கா, உடம்பு வந்துடுத்துன்னா ஒரு நாள் குளிக்கலன்னா ஒரு நாள் பேசாம இருப்பா. நம்ம சொன்னதை கேட்டு 2வது நாள் முனக ஆரம்பிச்சிடுவா. எப்படி குளிக்காம சாப்பிட்றது, ஜபம் பண்ணாம எப்படி சாப்பிட்றது. 3வது நாள் நமக்கு முன்னாடி எழுந்து போய் குளிச்சுட்டு வந்துடுவா.
கத்துவோம் நாம, உன்னோட மண்ணாட முடியாது, சொன்னதை கேட்காம நீ இப்படி இருந்தேன்னா சரியா வருமானு. அது எப்படி நான் ஜபம் பண்ணாம குளிக்காம இருக்கிறது அப்படின்பா. அது மாதிரி இது ராம குணத்தை சொல்லும் போது அந்த அனுபவம் இருக்கு பாருங்க, அது சொல்றவாளுக்கு தானே தெரியும். அப்ப நான் கஷ்டப்படுறேன்னா இல்ல, நான் கஷ்டப்படுறேன்னு நீங்க சொல்லக்கூடாது. இன்னைக்கு உலகத்துல உள்ள பிரச்சனைகளுக்கு காரணமே சம்பந்தப்பட்டவன் பேசாம இருக்க தேர்ட் பார்ட்டி அபிப்பிராயம் சொல்றான். எல்லாத்துக்கும் அவன் அபிப்பிராயம் சொல்றதுனாலதான் பிரச்சனை. இங்க சீதை சொல்றால் எனக்கு என் மேல ராமனுக்கு சந்தேகமே கிடையாதுங்க, அதை சொல்றேன். இது உத்தரகாண்டத்துல உள்ள சரித்திரம். இதை சொல்லிட்டு தான் மேல ராமாயணத்தை ஆரம்பிக்கிறது எங்க குடும்ப வழக்கம். இதுல ஒரு ஆச்சரியம், ராமசுவாமி துக்ளக்ல ராமாயணம் எழுதினார். எழுதும் போது இந்த கட்டம் வரும்போது நான் உத்தரகாண்ட கதையை சொல்லிட்டு தான் ராமாயணம் எழுதுறேன், மேல சொல்ல போறேன். ஏன் அப்படின்னா இது அனந்தராம தீட்சிதரோட சம்பிரதாயம். நாளைக்கு புஸ்தகத்தை எடுத்து பாருங்க, ராமாயணம் சோவோட ராமாயண புஸ்தகத்தை எடுத்து பாருங்க, குறிப்பிட்டே சொல்லுவார் இது அனந்தராம தீட்சிதரோட சம்பிரதாயம். அதனால நான் அவருக்கு 2 பேர்கிட்ட ரொம்ப ஈடுபாடு. ஒண்ணு பரமாச்சாரியால், இன்னொன்னு எங்க தாத்தா. அனந்தராம தீட்சிதர் அவ்வளோ பக்தி. அத்தனை கேசட்டையும் வாங்கி வச்சிருந்து இது அவர் எழுதின உடனே அவருக்கு நான் போன் பண்ணினேன். மறுநாளைக்கு துக்ளக்க பார்த்து, அவர் இருக்கிற துக்ளக் படிப்பேன் நான். மறுநாளைக்கு எழுதினேன். எப்போதுமே தாத்தாவை பத்தி சொல்லியிருக்கேங்க அப்படின்னு பெரிய பாக்கியம் அப்படித்தானே சொல்லுவேன். பத்தியலா அவரையும் எழுதி விட்டுட்டேன் உள்ளேன்னாரு. அவரோட ஸ்டைல்ல நான் உலகத்தை அவரையும் எழுத்து விட்டுட்டேன் பத்தியலா அப்படிங்கிறார். ஒரு உற்சாக புருஷர், சாகரத்தை கூட சிரிச்சுன்னு தான் இருக்கும். இதெல்லாம் அது ஜென்மாந்த சுகுர்த்தம்னு வச்சுக்கோங்களேன். இந்த உத்தரகாண்ட சரித்திரத்தை கேட்டாதான் அந்த ராமாயணம் புரியும். ஏன்னா இன்னைக்கு உலகம் முழுக்க ராமாயணம் தெரியறதோ இல்லையோ இது மாதிரி குதர்க்கமா புரியறது இல்லை. ராமனை சீதையை தீ குளிக்க வைக்கலாமா, ராமனை குளிக்க வைப்போனாங்கிறான். நீ குளிச்சா குளிக்காட்டி போட்ட யாரு கேட்டா? ராமர் வாக்குனால நீ தீ குளின்னு ஒரு இடத்துல சொன்னார்னு நீங்க நிரூபிங்க. சீதை தான் நான் தீ குளிக்க போறேன்னா ராமர் பேசாம இருந்தார், அதான் விஷயம். அது மாதிரி இங்க